எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் NH45 ரோட்லேருந்து ஈசிஆர் போட மெயின் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசு பார்த்துறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குது. 30 அடி கேட்டு ஃப்ரண்டேஜ், 30 அடி கேட்டு 30 அடி கேட்டு லாரிலாம் உள்ளே போகிறதுக்கு, கார் உள்ளே போகிறதுக்கு. அது இல்லாத ஒரு வீடு. அந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லேயே கட்டின 13 லிட்டரு கெப்பாசிட்டி இருக்க ஒரு டேங்க்கு இருக்குது. இது இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்டே இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆட்டோ வரதை விட உங்களுக்கு தெரியும், ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாலம் போட்டிருக்காங்க பாருங்கள், அது வரைக்கும் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே மெயின் ரோடு டச்சு. ஒரு வீடு இருக்குது, ஓனருங்க வந்தால் தங்குற மாதிரி வீடு, ப்ளஸ் செக்யூரிட்டிக்கு தனியாக தங்குற மாதிரி ஒரு ரூம்பு, அவங்களுக்கு தனியாக பாத்ரூமு, ஓனர் தனியாக பாத்ரூமு. டேங்க் ரொம்ப ஊற்றுது அதனுடைய தண்ணி. இது ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அப்படியே நம்ம லாரிலாம் வரதா உள்ளே எதனா லாரி மண் எதனா லாரி கார் அதெல்லாம் வரதா உள்ளே போய் நிறுத்தா அந்த கேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மிச்சப்படி இங்கேயே ஒரு 3 கார் நிற்கலாம். 2 சின்ன காரு, ஒரு பெரிய காரு லெவலுக்கு நிற்கலாம். மரக்கன்று மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 150 மரக்கன்றுங்க இருக்குது. சப்போட்டாலேருந்து எல்லாமே ஹைப்ரிட் சப்போட்டா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வெயில்லையும் காய்ச்சிருக்கும் பாருங்கள், இந்த வெயில்லையும் காய்ச்சிருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா வாழை மரம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொட்டா இருக்குது. 160 அடி, 124 அடி, 124 அடி, 111 அடி. இதில் 1 கோழி பண்ணை, 1 மாட்டு பண்ணை, 1 ஆட்டு பண்ணை, அது மாதிரி கமர்ஷியல் பர்பஸ். அப்படி இல்லைனா காளான் வளர்ப்பு, அது மாதிரி எதனா இல்லை. அப்படி இல்லைனா அட்டை கம்பெனி மாதிரி எனக்கு இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் கன்று வச்சுருக்கோம். இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி மரம் தான், சுற்றி மரக்கன்று தான். சீத்தாப்புளியும் பழம், ஹைப்ரிட் கொய்யா எல்லாம் மரக்கன்று தான். அந்த பவுண்ட்ரி லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ண பவுண்ட்ரி ஃபுல்லாக, அந்த பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மாதுளம்பழம், ஹைப்ரிட் மாதுளம்பழம் பிஞ்சிலே காய் காய்ச்சிருக்கும் பாருங்கள். காய் காய்ச்சிருக்கு மாதுளம்பழம். ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த லாஸ்ட்டு பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மகாகனி மரம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட்ன்றதால இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய மரமாகவே வந்து நிற்கும். இது ஒரு நல்ல லேண்டு. மொத்தம் 69 சென்ட்டு. மெயின் ரோடு, பஸ்ஸு போகிறதுக்கு கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள்.